சிவன் மேலே கல்லெறிஞ்சோர் பற்றி உங்களுக்கு தெரியுமா? சாக்கிய நாயனார். சின்ன வயசுலேயே பிறப்பு இறப்பு பற்றி இவருக்குள்ள ஆழமான தேடல் வருது. அதனால காஞ்சிபுரம் வந்து அங்கே புத்த துறவியா மாறி புத்த மத நூல்களை முழுமையாக படிக்கிறாரு. அப்போது நான் தேடுறது இதில் இல்லைன்னு உணர்றாரு. சைவ நெறி தான் வழின்னு புரிஞ்சுக்கிறாரு. சிவன் மேலே ஒரு காதல் பிறக்குது. ஆனாலும் சமூக கட்டாயங்களுக்காக புத்த துறவியாகவே இருக்காரு. ஒரு நாள் வழியில் ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறாரு. அவருக்குள்ள அதுவரைக்கும் நிகழாத ஒரு அற்புத நிலை நிகழுது. அந்த ஆனந்த பெருவெளியில் அங்கேயே நிற்கிறாரு. அவருக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது. உடனே ஏதோ ஒரு உந்துதல்ல பக்கத்தில் இருக்கிற கல்லை எடுத்து சிவனை நோக்கி எறிகிறாரு. தினமும் வருவார், உருகி நிற்பார், கல்லெடுத்து எறிவார். ஒரு நாள் சாப்பிட உட்காருவார். அப்போதான் ஞாபகம் வரும் கல்லெறியலன்னு. உடனே ஓடி வருவார். ஒரு கல்லை எடுத்து பெரும் காதலோட சிவனை நோக்கி எறிவார். அவரோட களங்கமில்லாத அன்புக்காக சிவன் அன்னையோட காட்சி தந்து அவருக்கு முக்தி கொடுப்பாரு. காலை வச்சாலும் சரி, கல்லெடுத்து எறிஞ்சாலும் சரி, சிவன் பார்த்தது என்னமோ அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற குழந்தை